பிரதமரை மையப்படுத்திய இந்தியா கூட்டணி கட்சியினர் விமர்சனங்களை வைப்பது பிரச்சனையை இன்னும் மேலும் சிக்கலாக்காதா? மீண்டும் மீண்டும் பிரதமர் பதில் சொல்லணும், ஏன் மௌனமாக இருக்கிறார் அப்படின்னு பிரதமரை மையப்படுத்திய அரசியல் தான் இந்த அரசாங்கத்துக்கு தலைவர். அவர் பதில் சொல்லும் பொழுது அந்த பதிலுக்கு மக்கள் அது போய் சேரும்ல. பிரதமர் பதில் சொல்வது இல்லை. முதல்ல பிரதமர் தான் அந்த அரசாங்கத்தின் தலைவர். எனவே அவர் பதில் சொல்லணுங்கிறது நாடாளுமன்றத்தில் பிரதமர் இதுவரைக்கும் நேரு பதில் சொல்லியிருக்காரு. நாங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த காலத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கணும், வேறு இந்தி திணிப்பு கூடாதுங்கும்போது பிரதமர் நேரு பதில் சொன்னார். இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்பும் வரை அந்தந்த மாநில மொழி ஆட்சி மொழியாக இருக்கும்னு அவர் பதில் சொன்னார். அதுதான் மக்களுக்கு நம்பிக்கை. அதை கூட ஈவிகே சம்பத் எங்கள் உறுப்பினராக இருந்து ஒரு கடிதம் எழுதினார் அவருக்கு. நீங்கள் இதை சும்மா சொல்லிட்டு போயிட்டீங்க பார்லிமெண்ட்டில், இது நீங்கள் சட்டமாக்குங்கன்னு எழுதினார். அப்போ பிரதமர் என்ன எழுதினார்? நேரு தான். ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்தில் கொடுக்குற வாக்குறுதியை விட பெரிய சட்டம் எதுவும் கிடையாதுன்னு ஒரு பதில் எழுதினார். அந்த அளவுக்கு பிரதமர் ஒன்று சொல்லுகிறார்னா அந்த அரசாங்கம் சொல்லுகிறது என்றார். இல்லை, பிரதமரிடம் எதிர்பார்க்கிறீர்கள், ஆனால் முன்முடிவோடு இந்த குற்றத்திற்கும் பிரதமருக்கும் சம்பந்தம்னு தீர்ப்பு எழுதிட்டு நீங்கள் எப்படி அவர்கிட்ட விளக்கம் கேட்குறீங்க? குற்றச்சாட்டு சொல்வது எதிர்க்கட்சிகளின் வேலை. ஒரு குற்றம் என்று நாங்கள் கருதினோம் என்றால் அதை பேசுவோம். அது குற்றம் இல்லை என்பதை நிரூபணம் செய்ய வேண்டியது ஆளுங்கட்சியின் வேலை. இதுதான் நாடாளுமன்ற விவாதம். நாடாளுமன்றம் என்பது அரசாங்கத்தின் சட்டங்களை மட்டும் நிறைவேற்றுகிற இடம் அல்ல. மக்கள் பிரச்சனைகள், பொது பிரச்சனைகள் பலவற்றையும் பேசுவதற்கான இடம். எதிர்க்கட்சிகளுக்கு சட்டம் இயற்ற முடியாது. எதிர்க்கட்சிகள் மக்கள் பிரச்சனைகளை ஏதாவது ஒரு வடிவத்திலே அவையில் விவாதிக்க வேண்டும், அதற்கு பதிலை அரசாங்கம் தர வேண்டும் என்று தான் நினைக்கும். அதை பிரதமர் கொடுக்கும் பொழுது இந்த அரசாங்கம் அதை சொன்னதாக நாங்கள் பொருள் கொள்வோம். இப்போ நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தங்களுக்கான ஸ்பேஸை, மக்களின் பிரச்சனைகளை எதிரொலிப்பதற்கான ஒரு ஸ்பேஸ், இந்த நம்பர் உங்களுக்கு போதுமானதாக இருப்பது? மணி அவர்கள் சொல்வது கடந்த கால நீட்சி தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, நம்பருங்கிறது பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் ஆட்சியில் இல்லை, எதிர்க்கட்சிகளாக ஏன் இருக்குது? நம்பர் இல்லைன்னு தான். நம்பர் இருந்தால் ஆளுங்கட்சி ஆகிட்டு போகிறோம். நம்பர் இல்லாததுனால தான் எதிர்கட்சியாக இருக்கிறோம். ஆளுங்கட்சிக்கு அந்த நம்பர் இருக்குது. இங்கே நம்பர் முக்கியம் இல்லை. அந்த உறுப்பினர்கள் என்ன பிரச்சனையை எழுப்புகிறார்கள், அந்த பிரச்சனை நாட்டுக்கு தேவையான பிரச்சனையா, அல்லது மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையா, அல்லது அரசியல் ரீதியாக அதற்கு வேறு விளைவுகள் ஏற்படுமா என்பதையெல்லாம் தான் நாங்கள் பிரச்சனையாக கிளப்புவோம். ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் எதிர்கட்சிகள் பேசும்பொழுது நாங்கள் சொல்வது, ஆளுங்கட்சிக்கு எதிரான பேச்சு என்பதற்காக அவையை முடக்கிவிட்டு உறுப்பினர்களை வெளியேற்றுவது என்பது வழி அல்ல. அவர்களை பேச விட்டு அதற்கு சரியான பதிலை சொன்னால் மக்களுக்கு புரியும். எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டை வைத்தார்கள், ஆளுங்கட்சி அதற்கு முறையான பதிலை சொன்னார்கள் என்று கூட எடுத்துக்கொள்ள. முதல்ல பாக்கி அவர்கள் சொன்ன உதாரணம் நீங்க எப்படி, ஏன்னா பிரதமரின் பேச்சை நீங்க அப்படி பாருங்க, நீங்க அது அவநம்பிக்கையோடு பார்க்கக்கூடாது. ஒரு கோப்பையில் பாதி இதில் தண்ணி இருக்குன்னா நீங்கள் மறுபாதியை பார்க்காதீங்க அப்படின்னதுக்கு தான் நீங்கள் புன்னகைச்சிங்க. இல்லை, கடந்த காலத்தை வச்சு தான் நம்ம ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு தலைவருடைய ஒரு அமைப்பு அல்லது கட்சியுடைய அரசுடைய செயல்பாடுகளை நம்ம எடை போட முடியும். ஃபால்ஸ் ப்ரப்போசிஷன் அலோவ் பண்ணோன்னா எதை வேணால் ஜஸ்டிஃபை பண்ணலான்னு ஒரு ஃபிலாசபி உண்டு. அந்த மாதிரி நம்ம இது ரொம்ப தவறான ஒரு எண்ணம் தான். ஏன்னா இவங்க என்ன ரீச் பண்ணாங்க இந்த 10 நாளில்? இவங்க ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி பிரதமர் என்ன பண்ணார்? இட்டாலிக்கு போகிறாரு, ஜம்மு காஷ்மீருக்கு போகிறாரு, அப்போசிஷன் அவர் ரீச் பண்ணாரா? பிரதமரோட மோடியோட 3வது முறை பதவியேற்பு விழாவில் சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கெலாம் அழைப்புதலே இல்லை. நீங்கள் நடிகர்களுக்கு கொடுக்குறீங்க, மற்ற சமூகத்தின் பல தரப்பட்டவங்களுக்கும் கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் 20% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்போ எந்த செய்தியை பிரதமர் சொல்லுகிறார், நாட்டுக்கு என்ன செய்தியை பிரதமர் சொல்கிறார்? ஏன்னா இந்த சபையை நடத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். தூக்கி வெளியில் போடுறாங்க, நான் முதல்ல சொன்னது கூட உடனே அதை செய்வாங்கன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா அதையும் அவங்க செய்வாங்க. அவர் டிகே சொன்ன மாதிரி ஹவுஸை நடத்துறது வேறு, கவர்மெண்ட்டை நடத்துறது வேறு. ஆனால் இவங்ககிட்ட இந்த மெஜாரிட்டி 272 292 இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இவங்க எல்லா விதமான காரியங்களும் செய்யதான். கூட்டணி கட்சிகள் அதை அனுமதிப்பாங்களா? நிதிஷ், சந்திரபாபு நாயுடு ஒரு கட்டத்துல பேச மாட்டாங்க. நல்ல பாயிண்ட். கடந்த காலங்களில் வாஜ்பாய் பீரியட்லயோ, மன்மோகன் சிங் பீரியட்லயோ, நரசிம்மராவ் பீரியட்லயோ இருந்த கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த கூட்டணி கட்சிகளுக்குமான ஒரு குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரொம்ப வீக் பார்ட்டிஸ். எஸ்பெஷலி நிதிஷ்குமார் அண்ட் சிராக் பாஸ்வான். தெர் இஸ் ஒன்லி ஒன் பார்ட்டி பவர்ஃபுல் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்.
சந்திரபாபு நாயுடு. மற்ற பார்ட்டிஸ் எல்லாம் வந்து நம்பர்ஸ் இருந்ததுன்னா கூட வந்து பொலிட்டிக்கலி தே ஆர் வெரி வீக். இவங்களால மோடியை மீறி போக முடியாது. அதனால வந்து இதை வந்து ஒரு கொலிஷன் கம்பல்ஷன்ஸ் மோடிக்கு இருக்கும்னு கூட நான் நம்பலை. மேபி நான் பேசுறது பெசிமிஸ்டிக்காக கூட பலருக்கு தென்படலாம். பட் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாக மோடியுடைய செயல்பாடுகளை பார்ப்பவர்களுக்கும் இந்த நம்பர்ஸ் காம்போசிஷனை பார்க்குறவங்களுக்கும் நரசிம்மராவ் பீரியட், மன்மோகன் சிங் பீரியட், வாஜ்பாய் பீரியடில் இருந்த கொலிஷன் பாலிட்டிக்ஸில் இருந்த சப்போர்ட்டிங் பார்ட்டிஸோட பவர் வந்து இந்த பார்ட்டிஸுக்கு இல்லை. அண்டு மோடியோட மேவரிக்ஸ்னுவாங்க, அது தெரிஞ்சவங்களுக்கு எனிதிங் மே ஹேப்பன். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. 6 மாதம் தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு காங்கிரஸ் முகாம்ல மகிழ்ச்சியை தெரிவிச்சாங்க. ராகுல் காந்தி, கார்கே எல்லாருமே நம்பர்ஸ் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அது நான் இதை சொல்றது எல்லாத்தையுமே நீங்க வந்து நான் எல்லாமே பெசிமிஸ்டிக்கா போயிருக்கீங்கன்னு நினைக்க வேண்டாம். நான் எப்படி சொல்றேன்னா 52லேருந்து 99, 100ன்றது கண்டிப்பா ஒரு பிளஸ் பாயிண்ட். 233 வரைக்கும் வந்துட்டாங்க. ஓகே, ஒழுங்கா குறைஞ்சபட்ச தர்மத்தோட சபையை நடத்த முடியும்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனா இந்த ப்ராப்ளம் இஸ் இந்த அரசுக்கு குறைந்தபட்ச தர்மம் கிடையாது. ஓகே, அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அதனால தான் நான் எதுவும் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ முதல்ல நான் தெரிஞ்சுக்க விரும்புறது, நீங்க இப்போ ஆட்சிக்கு இப்போ தேர்தல் முடிவு வந்து இவ்வளவு நாள் ஓடி இருக்கு, நீங்க ஆக்கப்பூர்வமா எதிர்க்கட்சிகளுக்கு என்ன செய்தியை சொல்லியிருக்கீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் மீண்டும் மீண்டும் இங்க எதிர்க்கட்சிகள் உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாங்க. சொல்லுங்க, அதை பட்டியலிடுங்களேன். அதாவது அண்ணன் டி.கே. இளங்கோவன் சொல்லும்போது சொன்னாங்க இல்லைங்களா, எதிர்க்கட்சிகளுக்கு வந்து குற்றம் சாட்டுவதற்கு முழு உரிமை உண்டு. ஆனா அதே எதிர்க்கட்சிகள் வந்து இன்னைக்கு பிரதமரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சியாக இருக்கணும். நாங்க எதிர்பார்க்கறது வந்து அந்த பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சியா இருக்கிறீங்களா இல்லையா, அதுதான் கேள்வி. இப்போ போன தடவை 2023 டிசம்பர் மாசம் குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துச்சு. ஒரு நாளாவது இவங்க வந்து அவையை நடத்த விட்டாங்களா? அது வந்து ஆன் ரெக்கார்ட், நீங்களே பார்த்துருந்தீங்க. நம்ம இதை பத்தி நம்ம தொடர்ந்து எல்லா நாளுமே வந்து விவாதம் பண்ணோம். திரு மணி அவர்களும் வந்து ரொம்ப பெசிமிஸ்டிக்கா வந்து தன்னுடைய வியூ பாயிண்ட்ஸை வந்து வச்சார். அதாவது நாங்கள் வந்து அவையை நடத்த விரும்பவில்லை, அவங்க வந்து அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு நாங்க ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னு. யாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஸ்பேஸ் ஆல்ரெடி இருக்குது. எதிர்க்கட்சிகள் கேள்வி நேரத்தை சரியான முறையில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த கேள்வியை வந்து அவங்களுக்கு புட் பண்றதுக்கு அண்ணன் டி.கே. இளங்கோவன் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியதுனால அந்த பொறுப்புன்றது என்னன்றதுதான், நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்றதுதான். அதுதான் அந்த பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி அப்படின்றது. எப்படி நாங்கள் வந்து அவையை நல்ல முறையில் நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு நாங்க விரும்புறோமோ, ஆளும் கட்சி விரும்புதோ, அதே அளவுக்கு ஈக்குவலா 2 பேரும் சேர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தேர் இது. பாராளுமன்றத்தை வந்து முடக்கி வைக்கிறதுல பல கோடி ரூபாய் வந்து மக்களுடைய பணம் தான் வந்து வேஸ்ட் ஆகுது. அதை வந்து அருண்ஜேட்லி அவர்கள் 2G விவகாரத்துல உங்களுக்கு தெரியும், அவைய முடக்குறீங்களே இவ்வளவு செலவாகுதேன்னு கேட்டப்ப ஒரு பட்டியல் இட்டார். உங்களுக்கு தெரியும் அவை முக்கியமா பிரச்சனை முக்கியமா அப்படின்னு. பாஜகவோட ஸ்டாண்ட் உங்களுக்கு தெரியாது இல்ல. ஆனா என்ன கேள்வி அப்படின்னா, எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்துல பதில் கொடுக்க இடம் இருக்கா? பிரதமர் பதில் அளிக்கிறாரா? வரலாறு முழுவதும் பார்த்தா எல்லா பிரதமர்களும் பதில் தந்திருக்கிறாங்க. டி.கே. சொல்றார் மோடி அவர்கள் பேசுறதே இல்ல, பதில் கொடுக்கறதே இல்லைன்றாரு. விஜயன் மோடி அவர்கள் மட்டுமல்ல, ஆளுங்கட்சியுடைய அனைத்து அமைச்சர்களும் காலையிலிருந்து சாயந்தரம் வரை அங்கதான் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரோஸ்டர் டியூட்டி அப்படின்னு ஒவ்வொரு சமயத்திலையும் வந்து யாராவது ஒரு கேபினெட் மினிஸ்டர் அவைக்குள்ள இருக்கணும்ன்றது ஒரு கட்டாயம். ஆகவே நாங்கள் யாருமே வந்து அவை நடக்கும் பொழுது அவையை விட்டு வெளியில போறதில்லை. ஆனால் கேள்வி எங்க இருந்து வருதுன்னா, இவங்களுக்கு அவையை நாங்கள் நடத்தி செல்வதில் இவங்களுக்கு பிரச்சனை. ஏனென்றால் நாங்கள் கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள் மக்களிடம் கொண்டு போய் சேரக்கூடாது. அதை தடுத்து நிறுத்துவதற்காக இவர்கள் நடத்தும் நாடகமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். போன இதேதான் நடந்துச்சு. நவம்பர் டிசம்பர் 2023 வந்து பாராளுமன்ற வரலாற்றிலேயே ஒரு கருப்பு மாதமாக தான் நம்ம வந்து பார்த்தோம். காலையில வந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அங்க உள்ள ராஜ்யசபாவோட சேர்மன் அண்ணன் டி.கே. இளங்கோவன் ராஜ்யசபாவோட உறுப்பினர், அவருக்கு தெரியும். காலையில வந்த உடனே அவரை அவமானப்படுத்தினார்கள். அவருடைய பாதையில் நிறுத்தி அவரை வந்து தன்னுடைய அலுவலகத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு தடுத்து நோக்கம் அவங்களுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு அவைய சுமூகமான நோக்கம் இல்லை. சுருக்கமா சொல்லிடுங்க, நான் பிரேக் இதுக்கு மட்டும். எதிர்க்கட்சிகளுக்கு அப்படி ஒரு பார்வையே இல்லைன்றது. அவையை நடத்தினா தானே எங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும், இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேச முடியும். அவையை நடத்தக்கூடாதுன்னு நாங்கள் ஏன் நினைக்கிறோம்? எங்களுடைய நோக்கம் இந்த அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டி காட்டுவது. அவை நடந்தால் தானே அதை செய்ய முடியும்.
அதனால் அவையை தடுக்கணுங்கிறது எங்கள் நோக்கம் எந்த காலத்துலையும் கிடையாது. சரி. எதிர்க்கட்சிகள் கொடுக்கின்ற பிரச்சனைகள், கேள்விகளை தாண்டி எதிர்க்கட்சிகள் எழுப்புகிற பிரச்சனைகளை முறையாக விவாதித்து அதற்கு முறையான பதிலை அரசாங்கம் தர வேண்டும். அது நடக்கவில்லை என்றால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம்